ஹலோ வியூவர்ஸ். உலகத்திலேயே பெஸ்ட் இன்ஜினியர் பறவைகள் தான். தங்களுடைய கூட ரொம்பவே வித்தியாசமாகவும் தங்களுக்கு ஏத்த மாதிரியும் கட்டிக்கிறதுல பறவைகள் தான் ஸ்பெஷலிஸ்ட். அப்படிப்பட்ட பறவைகளுடைய கூடுகள்ல பெஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய 10 வினோதமான பறவை கூடுகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, சோஷியபிள் வீவர். தூக்கணாங்குருவி குடும்பத்தை சேர்ந்த ரொம்பவே தனித்துவமான பறவை தான் இது. மத்த பறவைகள் மாதிரி இல்லாம தனக்குன்னு தனியா மட்டும் கூட கட்டிக்காதான் இந்த சோஷியல் வீவர். நிறைய பறவைகள் சேர்ந்து ஒரு பெரிய கூட கட்டி ஒண்ணா தான் ஒரே குடும்பமா தான் வாழுங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டுக்குள்ள நம்ம வீடுகள்ல இருக்க மாதிரியே தனித்தனி அறைகள் கூட இருக்குமா. இந்த சோஷியல் வீவர் பறவை பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்பவே சமூக குணம் கொண்டது. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுங்க தங்களுடைய இனத்துக்கு மட்டும் இல்லாம மத்த இன பறவைகளும் தங்களுடைய கூட்டுக்கு விருந்தாளியா வந்து போக அனுமதி கொடுக்குமா. நம்பர் 2, லிட்டில் கிரீப். இது ஒரு நீர்ப்பறவை. லிட்டில் கிரீப் கூர்மையான அலகோடையும் கருப்பு நிற கழுத்தோடையும் இருக்குமா. இந்த பறவையுடைய கூடு தண்ணீருக்கு நடுவுல சின்ன தீவு மாதிரி இருக்குமா. அந்த கூட்டை கட்டுறதுக்கு தண்ணீருக்கு அடியில இருக்கக்கூடிய நீர் தாவரங்களையும் மத்த செடி கொடிகளையும் பயன்படுத்திக்கோங்களாம். இதுங்களுடைய கூடானது ரொம்பவே மறைவா செடி கொடிகள் பக்கத்துல தான் இருக்குமா. அது எதனால அப்படின்னா மத்தவங்களுக்கு இந்த கூடு கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்குங்களா இந்த பறவைகள். ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு கருதுங்களா இந்த பறவைகள். இந்த லிட்டில் கிரீப் பறவை 4ல இருந்து 7 முட்டை வரைக்கும் போடும். அந்த முட்டை கூட யாரு கண்ணையும் பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்குங்களாம். அதனால அந்த முட்டைகள் மேல இலைகளை போட்டு மறைச்சு வச்சிருங்களாம். அந்த முட்டையிலிருந்து வெளிவர சின்ன பறவை வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியில நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுமா. நம்பர் 3, பவர் பேர்ட். இத தோட்டப்பறவை அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வருஷத்துல பெரும் பகுதி தனிச்சே தான் வாழுமா. ஆனா இனப்பெருக்க காலம் வந்த உடனே ஆண் பறவை காட்டுல ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு ரொம்ப அலங்காரமா ஒரு கூடை கட்டுமா. ஆண் பறவைக்கு கிடைச்ச கண்ணாடி துண்டு, பிளாஸ்டிக் முடி, கலர் கலரா இருக்கக்கூடிய குப்பைகள்னு எது கிடைச்சாலும் அதை கூட்டுக்கு எடுத்துட்டு வந்து அலங்காரம் பண்ணுமா. ஆண் பறவை கூடு கட்டுறதுக்கு ஏன் எவ்வளவு மெனக்கெடுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூடு பிடிச்சா மட்டும்தான் அதனுடைய பெண் பறவை ஜோடி சேருமா. அதனாலதான் இருக்கிறதுலயே இந்த பவர் பேர்டை பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர் அப்படின்னு சொல்றோம். நம்பர் 4, ஓவன் பேர்ட். மத்திய அமெரிக்கா, வட அமெரிக்கா, கரிபியன் தீவுகள்ல வாழக்கூடிய சின்ன பறவை தான் இது. இந்த பறவை கட்டக்கூடிய கூடு மூலமா தான் அதுக்கு ஓவன் பேர்ட் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. இந்த பறவை களிமண்ணையும் வேறு ஒரு சில இலை மற்றும் நாறுகளையும் வச்சுதான் கூட்டை கட்டுமா. இதனுடைய கூடு சமையல் பாத்திரம் மாதிரி மண்ணால் ஆனதா இருக்குமா. அந்த கூட்டை புதுசா பார்க்கும்போது உண்மையாவே மண்பானைதான் மரத்து மேல வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிடுவோமா. அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமா கூட்டை கட்டுமா. அந்த கூட்டை ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்துதான் கட்டுமா. இந்த ஓவன் பேர்டுக்கு காட்டுப்பகுதியும் கிராம பகுதியும் தான் பிடிக்குமா. அதனாலேயே இந்த ஓவன் பேர்டை கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவுல பார்த்திருப்பாங்களாம். நம்பர் 5, பால்ட் ஈகிள். அமெரிக்க நாட்டுடைய தேசிய பறவை தான் இந்த ஈகிள். இதுக்கு வெண்தலை கழுகுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதனுடைய கூடானது 4 மீட்டர் உயரமும் 2.5 மீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட 1 டன் எடையும் கொண்டு ரொம்பவே பெருசா இருக்குமா. பொதுவா இந்த கழுகுகள் பெரிய பெரிய குச்சிகள் மூலமா பெரிய பெரிய கூடுகளை கட்டும். அந்த கூட்டுடைய நடுப்பகுதியில மட்டும் வைக்கோல் மாதிரியான மென்மையான பொருட்களை போட்டு வச்சிடும். இந்த கழுகு இரை தேட போற தூரத்தை வச்சுதான் இதனுடைய கூட்டை கட்டுமா. ஏன் அப்படின்னா இரை தேட போனாலும் கூட கூடு தன்னுடைய கண்ணை விட்டு மறையக்கூடாது அப்படின்னு இந்த கழுகுகள் நினைக்குமா. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 விதமான பறவை கூடுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த 5 விதமான பறவை கூடுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான பறவை கூடுகளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.